ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து பச்சை பட்டாணியை வந்து முன்னாடி நாள் நைட்டே வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதை வந்து ஒரு 2 விசில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டு, நெக்ஸ்ட் வந்து அதுக்கு தேவையான காய்கறிகளை வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா இது ரெண்டுத்தையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நான் 1 டம்ளருக்கு 2 வெங்காயம் அப்படின்னு சொல்லி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் வந்து 3 டம்ளர் அரிசி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தக்காளி வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன். அரிசி வந்து 3 டம்ளர் அரிசி வந்து ஒரு சின்ன டம்ளரில் அளந்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பாத்திரம் வச்சுட்டு ஆயில் அண்ட் கீ வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கு தேவையானது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆனியன் வந்து நல்லா வதங்கணும். ஸோ ஆனியன் நல்லா வதங்குற வரைக்கும் விட்டுருங்க. நல்லா அது வதங்கி வரணும். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் நல்லா வதங்க விட்டுட்டு கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்க விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகளை வந்து ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கார மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு தயிர் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்க விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணின்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்கேன். உப்பும் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 1/2 லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுருங்க. ஸோ அரிசியும் தண்ணியும் ஒன்றா வர ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போட்டுடலாம். ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுட்டு தம் போட்டுடலாம். 10 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சூப்பராக வந்து பிரிஞ்சி வந்து ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் எப்படியே எடுத்து சுட சுட வந்து சர்வ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.